எங்கே அடித்தா திமுகவுக்கு வலிக்கும்னு ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சது மாதிரி தெரிஞ்சது எங்கள் தலைவருக்கு தான். அடித்தார். தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, மற்றும் பலரெல்லாம் இது இடம் இல்லை அப்படின்னு சொன்னவர் அதை தொடர்ந்து சொன்னார். மக்கள் அதை சரியாக புரிந்து கொண்டார்கள். பணத்தை உடைச்சி நொறுக்கியாச்சு, சாதியை உடைச்சி நொறுக்கியாச்சு, மதத்தை உடைச்சி நொறுக்கியாச்சு. இன்னும் சொல்லப்போனால் தந்தை பெரியார் காண விரும்பிய சமூகத்தை எங்கள் தலைவர் விஜய் இன்றைக்கு தமிழ்நாட்டில் படைத்திருக்கிறார். கருணாநிதியினுடைய திமுகவினுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து எதிர்வினை ஆற்றுவதில் எம்ஜிஆர் பெரிய இமயம். அதனால தான் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்க தமிழ்நாட்டினுடைய கோட்டை பக்கம் வர முடியலை. இன்னைக்கு அதையெல்லாம் நினைக்கிறாங்க. இன்னும் திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? திருந்த மாட்டாங்க. இது ஒன்றும் ஸ்டாலின் பிடுங்கினது இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் பிடுங்கினது. இது உதயநிதிக்கு தெரியலை. இவங்களுக்கு சாதனையை சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டுறது வேலை ஒன்று எங்கள் தலைவர் பார்க்க மாட்டார். எங்கள் தலைவர் முதல் நிதி ஆயோக் கூட்டத்திலே பேசினார். பேசுனதுல ஹைலைட் என்ன தெரியுமா? திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்கணும்னு பேசினார். நீ பேசியிருக்கிறியா? நீ ஐயன் வள்ளுவன்னு கதை விடுறியே. நீ 4 நிதி ஆயோக் கூட்டத்துக்கே போகாதவன். உனக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆபத்து வருகிறது. ஆகாஷ்னு ஒரு பையன் படம் தயாரிக்கிறான், பிருத்திவின்னு ஒருத்தன் படம் தயாரிக்கிறான். 10,000 கோடி பணம் அந்த கொள்ளை கும்பல்கிட்ட இருக்கு. அடுத்த அடி உதயநிதிக்கு மேல விழுன்னு தெரிஞ்ச உடனே சமரசம் பேசுறதுக்கு நீ 5வது நிதி கூட்டத்துக்கு போன. இதுதான் உண்மை. நதியின் பிழை என்று நரம்புனல் இன்மை, இது விதியின் பிழைன்னு சொல்றான் ராமன். ஆத்துல தண்ணி வரலன்னா ஆறா குற்றவாளி? தாவேக்கா தான் குற்றவாளியான்னு கேக்குறீங்க? ஆமா, எங்களுக்கு தண்ணி இல்ல. ஜூன் 12 தண்ணி திறக்க முடியல. இதுக்கு முன்ன 61 தடவை தண்ணி திறக்கல. ஜூன் 12 உதயநிதிக்கு ஒரு சவால் விடுறேன். திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யுங்க. தேர்தல் வரட்டும். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் பேசுறதே நிறுத்திடு. செய்வாரான்னு கேளுங்க. நேரடி சவால். ஆமா. மாபெரும் சபையினில் நீ நடந்தால் மாலைகள் உனக்கே விழ வேண்டும், மாற்று குறையாத மன்னவன் என்று பேர் வாங்கணும்னு எம்ஜிஆருக்கு சொல்லுவாங்கல்ல, புகழ வேண்டும். ஆமா, போட்டு. அது இன்னைக்கு விஜய்க்கு தான் பொருத்தம். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்காவின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் திரு சம்பத் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். திமுகவுடைய தோல்விக்கு காரணம் விஜயனுடைய அலையை கவனிக்க தவறியதுதான் அப்படின்னு திமுக நியமித்த 36 பேர்கள் கொண்ட தோல்வி பற்றி ஆராய்வதற்கான களக்குழு ஒரு அறிக்கையை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதாவது திமுக ஆட்சி தான் கடந்த 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அவங்களுடைய உளவுத்துறை வச்சுருந்தாங்க. அவங்களும் தனிப்பட்ட முறையில் நிறைய ஆய்வுலாம் செஞ்சாங்க. இந்த 5 ஆண்டு காலம் ஒரு திரு விஜய் அவர்களுடைய அலையை கூட கவனிக்க தவறிட்டாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் இந்த அரசியல் ஆட்சி காலம் அப்படிங்கிற மாதிரி என்ன தோன்றுது? இல்லை, விஜய்க்கு அலையலையாய் அணி அணியாய் ஆரவாரத்தோடு ஒரு கூட்டம் வருகிறது என்பதை அவர்களால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. இல்லை, அதே கவனிக்க தவறிட்டோம் அப்படிங்கிறாங்களே. இல்லை, அது உள்ளங்கை நெல்லிக்கனி. விஜய்க்கு செல்வாக்கு. அதான் கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி கவனிக்க தவறி விட்டார்கள் என்று குழு இன்றைக்கு சொல்லுகிறது. அதை இன்றைக்கு அவர்கள் உள்வாங்கி கொண்டார்கள். அந்த வகையில் அண்ணன் ஸ்டாலினை நான் மதிக்கிறேன். ஒரு தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டினார். ஆமாம், அவர் தொடர்ந்து அதான் முழக்கினார். விஜய் எவ்வளவு பெரிய ராஜதந்திரி என்பது இப்பொழுது ஊருக்கும் உலகுக்கும் புரிகிறது. எங்கே அடித்தா திமுகவுக்கு வலிக்கும்னு ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சது மாதிரி தெரிஞ்சது எங்கள் தலைவருக்கு தான். அடித்தார். தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, மற்றும் பலரெல்லாம் இது இடம் இல்லை அப்படின்னு சொன்னவர் அதை தொடர்ந்து சொன்னார். மக்கள் அதை சரியாக புரிந்து கொண்டார்கள். ஆனால் அண்ணன் ஸ்டாலின் கடைசி தேர்தல் பிரச்சாரத்தை முடிக்கிற வரைக்கும் ஒரு இடத்தில் கூட தாவேக்கா என்ற பெயரையோ
தளபதி விஜயனுடைய பேரை சொல்லவே இல்லை. ஒருவருடைய இருப்பை ஒத்துக்கொள்வதற்கு பேர் தான் சுயமரியாதைன்னா பெரியார். இவங்க விஜய்க்கு இருப்பை அங்கீகரிக்கவும் இல்லை, ஒத்துக்கொள்ளவும் இல்லை. அவன் இருக்கான உத்தமபுத்திரன் உதயநிதி, அவன் புதிய அடிமைகள், அட்டக்கத்திகள், அட்டக்கத்தி சாஞ்சிரும் சரிஞ்சிரும் எல்லாம் கதை விட்டான். அவனும் சொல்லலை. அவனும் விஜய் ஒரு அரசியல் சக்தி தான் ஒத்துக்கொள்ளலை. அவர் இப்படி தான் சொன்னார், துணை முதலமைச்சர். இன்னைக்கு அந்த குழு இந்த அறிக்கையில் இது சொல்லியிருக்கிறது என்றால், தாவேக்கா என்கிற பிரம்மாண்டத்தை, தாவேக்கா என்கிற தவிர்க்க முடியாத மக்கள் சக்தியை, தாவேக்கா என்கிற தள்ளி போட முடியாத தாகத்தை, தாவேக்கா என்கிற அலட்சியப்படுத்த முடியாத அரணை, தாவேக்கா என்கிற நிராகரிக்க முடியாத ஒரு பெரிய சக்தியை இன்றைக்காவது அவர்கள் ஒப்புக்கொண்டதில் ஒரு வகையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது உங்களை குறைத்து மதிப்பிட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, குறைத்து மதிப்பிட்டார்கள் என்பது ஒன்று, பணத்தால் எதையும் சாதிக்கலாம் என்று கணக்கிட்டார்கள். 10,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜி தொகுதியில், கோயம்புத்தூரில் 2 கிராம் தங்கம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே எடுபடலை. அதே மாதிரி செந்தில் பாலாஜி தொகுதியில் மட்டுமில்லை, அவருடைய கரூர்லேயும் இந்த வேலையை பார்த்தாங்க. அவனுக்கான திண்டுக்கல் சீனிவாசன் 7,000 ரூபாய் கொடுத்தார் அதிமுகவிலிருந்து. ஆமாம், இப்படி எல்லாரும் பணத்தை கொடுத்து ஜெயிச்சிடலான்னு நினைச்சாங்க. பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் என்பது பழமொழி. அந்த பழமொழிக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் வேலை இல்லை. இது ஒரு நல்ல முன்னெடுப்பு தானே? நல்ல முன்னெடுப்பு. பணத்தை உடைச்சு நொறுக்கியாச்சு, சாதியை உடைச்சு நொறுக்கியாச்சு, மதத்தை உடைச்சு நொறுக்கியாச்சு. இன்னும் சொல்லப்போனால் தந்தை பெரியார் காண விரும்பிய சமூகத்தை எங்கள் தலைவர் விஜய் இன்றைக்கு தமிழ்நாட்டில் படைத்திருக்கிறார். ஓகே, நீங்கள் பணம் சொல்லும்போது தான் எனக்கு அவங்க அறிக்கையில் குறிப்பிட்ட இன்னொரு விஷயத்தையும் கேட்க தோணுது. அதாவது மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்தோம், பணம் வாங்கினவங்கள தவிர பணம் வாங்காதவங்க நிறைய பேர் நமக்கு எதிராக வாக்களிச்சுட்டாங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் பணத்துக்காகத்தான், அதாவது உங்களுடைய வாக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்கள் இந்த பணத்தை கொடுத்தீங்களா? கொடுத்தாங்க. சமூக மேம்பாடு அப்படி இப்படிலாம் சொன்னீங்களே, அப்போ இந்த வாக்கு வாங்கணும் மகளிர்கிட்ட இருந்து அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நீங்கள் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதிடலாம். இல்லை, இது தேர்தல் வாக்குறுதி, திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி. இன்னைக்கு நாங்கள் 30 நாள் தான் ஆச்சு, 32 நாள் ஆச்சு, இப்போவே இதெல்லாம் ஏன் நிறைவேற்றலைன்னு கேட்குறாங்க. 27 மாதங்களுக்கு பிறகு தான் இந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. கேட்டிங்களா? இப்போ ஒரு ஊரில் ஒரு பெண்மணிக்கு கிடைத்து இன்னொரு பெண்மணிக்கு கிடைக்கலன்னா அதிருப்தி ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். இப்படி இந்த 1000 ரூபாய் கிடைக்காத பெண்கள் எல்லோரும் திமுகவுக்கு எதிராக வாக்களித்தார். இது கூடவா ஒரு அரசாங்கத்துக்கு தெரியாது? ஏற்கனவே இவங்க 3 மாதங்களுக்கு சேர்த்து 3000 ரூபாய், அதுக்கப்புறம் கோடைகால நிவாரண நிதியாக ஒரு 2000 ரூபாய், 5000 ரூபாய் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ரொம்ப தைரியமாக இருந்தாங்க. அதை ஒரு பெருமையாக எங்களுடைய ஒரு ஐகானிக் ஐடியாஸ் அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னாங்க. இந்த மாதிரி 5000 ரூபாய் போட்டிருக்கிறோம், அந்த 5000 ரூபாய் பெற்றுக்கொண்டு மகளிர்லாம் வாக்களிச்சிருவாங்கன்னு. இப்போது அந்த மாதிரி பெற்றுக்கொண்டப்போ பெண்களாவது வாக்களிச்சிருக்கணும்ல. கிட்டத்தட்ட அவங்களே 1,80,00,000 பேருக்கு கொடுத்தாங்க இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், இவர்களுக்கு பணமா? இது பணம் இல்லையே, இது நாட்டு மக்களினுடைய வரிப்பணம். நாட்டு மக்கள் வரி கொடுக்கிறார்கள். முழுவயிறு காணாதார் முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர் வாழ்வின் சுவை காணார் வலியோரின் பகடை காய்கள் ஓடப்பர் இவரெல்லாம் தருகின்ற வரிப்பணம் தான் கோட்டையாய் கொடிமரமாய் பாதையாய் பகட்டுகளாய் அமல் நடத்தும் அதிகாரிகளாய் அறிவு பெறமையும் கூடங்களாய் விளங்குகின்றன என்று மதுரை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா பேரூரில் அண்ணா பேசுகிறார். இந்த மக்களினுடைய வரிப்பணத்தில் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்கள் இதை மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அண்ணா அந்த பொருளில் பேசுகிறார். நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் தான் நீ கொடுத்த, நீயா கொடுத்தியா? அண்ணா அறிவாலயத்தில் திமுக அறக்கட்டளை எவ்வளவு இருக்கு? ஒரு எவனும் படிக்காத ஒரு பத்திரிகை முரசொலிக்கு 750 கோடி ரூபாய் இருக்குங்க. யாரும் திமுக காரனே பிடிக்க மாட்டான். அவன் விளம்பரம் கொடுத்துருக்க, நான் கொடுத்த விளம்பரம் வந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் படிப்பானே தவிர திமுகவில் படிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னும் டெல்லியில இருந்து ஒரு பேராசிரியர் ராஜன் முறைய கூப்பிட்டு எழுத வைக்கிறானோ. திமுகவில் எழுதுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. பேசுறதுக்கு ஆள் இல்லை, எழுதுறதுக்கு ஆள் இல்லை, பேசுறதுக்கு ஆள் இல்லை. அவங்களும் அறிவார்ந்த கட்சி. நீங்க முரசொலி ஒரு காலத்தில் எப்படி இருக்கும்? தீக்கனல் மாதிரி இருக்கும். முரசொலி தலையங்கத்தை படித்தா 2 மணி நேரம் பாலிடிக்ஸ் பேசலாம். இன்னைக்கு அது இல்லையே. ஒரு காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட அவர் ஆட்சியில் இருக்கும்போது முரசொலியில் வரக்கூடிய கருத்துக்களை மையமாக வைத்து தான் அந்த பதிலளிக்கிறதும் ஆட்சி அமைப்புள்ள மாற்றங்கள் செய்யறதும் செஞ்சாரு. எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம் ஆமாம்.
அது எம்ஜிஆர் அதை கண்காணிச்சுட்டே இருப்பார். கருணாநிதியினுடைய திமுகனுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து எதிர்வினை ஆற்றுவதில் எம்ஜிஆர் பெரிய இமயம். அதனால தான் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்க தமிழ்நாட்டினுடைய கோட்டை பக்கம் வர முடியலை. இன்னைக்கு அதையெல்லாம் நினைக்கிறாங்க. இன்னும் திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? திருந்த மாட்டாங்க. ஆனால் அந்த 36 பேர் கொண்ட திமுக கள ஆய்வு குழு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் சொல்லுன விஷயம் வந்து விஜயோடைய அலையை வந்து நம்ம கவனிக்க தவறிட்டோம். அடுத்து மகளிருக்கு வந்து பணம் கொடுக்காம, அதாவது இப்போ பணம் பெற்றுக்கொள்ளாத மகளிர் வந்து எதிர்த்து வாக்களிச்சிட்டாங்க. இது போன்ற காரணங்களை சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நிலவிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப்பொருள் கலாச்சாரம், 2.5 வயது குழந்தையிலிருந்து 80 வயது பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத பாலியல் குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் வந்து பெரும்பான்மையான மக்களால் பேசப்பட்டுச்சு. அது பேசப்பட்டது மட்டும் குடும்பத்துக்கு அத்துமீறலுங்க. மருத்துவத்துறையில் டிஎம்எஸ் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ராஜமூர்த்தி. அவன் எப்படி டிஎம்எஸ் ஆனா? குடும்ப உறுப்பினர். ஆமா, துர்காவதியினுடைய தம்பிங்கிறத தவிர அவனுக்கு வேற என்ன தகுதி இருக்கு? ஒரு எம்பிபிஎஸ் டிசிஹெச் படித்தவன், அரசு துறையில் பணியாற்றியவங்கிற தகுதியில் அதில் வந்து உட்காந்துட்டான். அவன் என்ன செய்கிறான்? பட்டிமன்றம் நடத்துகிறான். புதுயுகம் தொலைக்காட்சியில் பட்டிமன்றம் நடத்துறதுக்கு என்னை புக் பண்ணி வச்சுருந்தாங்க. திடீர்னு நீங்கள் வர வேண்டாங்கிறாங்க. ஏன்னு சொன்னால் கேட்டேன். பேரறிஞர் ராஜமூர்த்தி வர்றாருன்னாங்க. நான் ஒரு நிகழ்ச்சிக்கு நீடாமங்கலத்துக்கு போகிறேன். அங்கே போஸ்டர் ஒட்டி இருக்குது, நடமாடும் மருத்துவ பல்கலைக்கழகம் வேணும். என்னங்க கொடுமை இது! நடமாடும் மருத்துவ பல்கலைக்கழகம். டாக்டர் தணிகாசலம் கூட சொல்ல மாட்டார், டாக்டர் சொக்கலிங்கம் கூட சொல்ல மாட்டார். தணிகாசலம் தான் இந்தியாவிலேயே பெரிய கார்டியாலஜிஸ்ட். டாக்டர் சொக்கலிங்கம் பேராசிரியருடைய மருமகன். அவர் சொல்ல மாட்டார். இவங்க யாரும் சொல்ல மாட்டார். இந்த ராஜமூர்த்திங்கிறவன் சொல்கிறான் நடமாடும் மருத்துவ பல்கலைக்கழகமேன்னு. நீங்களாம் இப்படி சொன்னீங்கன்னா அவங்கள வந்து காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. யாரு நீங்கள் குறிப்பிடுறவங்க வந்து அப்படி தானே சொல்லுவாங்க. ஏதாவது பட்டிமன்றத்துக்கு தன்னை கூப்பிட்டவங்க கூப்பிடாம அவரை கூப்பிட்டதுனால காழ்ப்புணர்ச்சி. இல்லை, எனக்கு இவன்ட என்ன காழ்ப்புணர்ச்சி இருக்கு? இல்லை, உங்களை கூப்பிட வேண்டிய இடத்துல அவரை கூப்பிட்டாருங்கிற காழ்ப்புணர்ச்சி. இல்லை, அங்கே போய் ஆதிக்கம் செலுத்துறேன் சார். நான் துர்காவுக்கு தம்பி, எனக்கு இந்த வாய்ப்பு எனக்கு தாங்கன்னு வலிய போய் மேடைகளில் பேசுகிறான். பெரிய திருவருட்பா ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி காட்டிக்கிறான். ஒரு திருவருட்பாவை உள்ளம் உருகாம சொல்லட்டும், நான் மேடையில் பேசுறதை நிறுத்திடுறேன். என்ன கொடுமை இது! இப்படி ஒரு குடும்பத்துக்கு அத்துமீறல், ஆக்கிரமிப்பு மக்களை முகஞ்சொலிக்க வைத்து விட்டார். கட்சிக்காக உழைத்தவனுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. கட்சி தொண்டை முடிவெடுத்துட்டான். அதனால அவன் கட்சிக்காரங்களே வாக்களிக்கல. என்ன அகம்பாவம், என்ன திமிரு! எப்பா, சேகர் பாபுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? அதை கூட குறிப்பிட்டு இருந்தாங்களா அந்த இதில்? திமுக கொள்கைக்கும் சேகர் பாபுக்கும் என்ன சம்பந்தம்? திமுக கொள்கைக்கோ சேகர் பாபுக்கோ ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. தலைவர் கலைஞரை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்க முன் வந்தவன் சேகர் பாபு. தெரியுமா உங்களுக்கு? கலைஞரை சட்டமன்றத்துக்குள்ள தாக்க வந்தவன். அவனை இவங்க தாங்கி பிடிக்கிறாங்க. அவன் தினசரி துர்கா பூஜையை முடிச்சுட்டு சென்னையை பூரா சூறையாடினான். இன்னைக்கு அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த மாதிரி திமுகவுடைய தலைவர் அறங்காவலர்கள் நியமிச்சான்ல, அறங்காவலர்கள் நியமனம் பூரா பல்லாயிரம் கோடி வாங்கிட்டு தான் போட்டோம். சில பணக்காரனுக்கு ஒரு ஆசை இருக்கும், அறங்காவலர் ஒரு போஸ்ட்டு கோவிலில் போனால் முதல்ல விடுவாங்க. அந்த ஆசையில் பணத்தையெல்லாம் நிறைய வாங்கிட்டான். யாருக்கு பரிந்துரை அவன் ஏற்றுக்கிடவே இல்லை. ஒரு ஓஏ போஸ்ட்டு கூட அந்த குடும்பம் தான் தீர்மானிக்கும். சிங்கப்பெண் அமைக்கப்பட்ட பிறகு முதல் வழக்கே தாவேக்காவினர் மீது தானே இருந்தது. ஆமாம், அவன் குற்றவாளி, அவன் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் பிரச்சனைகள்லாம் மீண்டும் நடந்துட்டு தான் இருக்குது. தாவேக்காவிலே காம கொடூரர்கள் இருக்கிறாங்க, முதல்ல அவங்கள கண்ட்ரோல் பண்ணுங்க. பிஜேபி தூய சக்தின்னு சொல்லுங்க. பிஜேபியில் இருக்கிறது மாதிரியே இருக்குது. ஒழுக்கக்கேடுக்கு உறைவிடமாக இருக்கிற கட்சி தான் அந்த கட்சி. அவங்க போய் எங்களை குறை சொல்லக்கூடாது. நாங்கள் எங்கள் ஒரு ஆள் தவறு செய்திருக்கான்னா அவனை கைது செய்திருக்கிறோம், கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறோம். ஒரு அரசியல் கட்சி அதை செய்திருக்கிறது என்பது நீங்கள் நீக்கினீங்களா? நீங்கள் குற்றச்சாட்டுக்கு ஆளான அந்த எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்கலையே. நீங்கள் மற்ற 2 பேர்கள் மீது மட்டும்தான் நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. அந்த குறிப்பிட்ட பெண் வந்து தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த சரவணன் எம்எல்ஏன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் சரவணன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. கூட்டு போன 2 பேர் மேலே தான் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. அந்த 2 பேருக்கு மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல,
அது போதுமானது. அதுவே போதுமானதா? ஆமாம். அப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் வந்து யார் அந்த சார்லாம் கேட்டீங்க. இப்போவும் அந்த சார் யாருன்னே சொல்லிட்டாங்க. யாரு? அந்த சம்மந்தப்பட்ட பெண் வந்து சரவணன், ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் மீது சொல்கிறாங்க. அவர் தான் வந்து கூப்பிட்டு வர சொல்லி இப்படி பாலியல் பலாத்காரம் செய்து காரணமாக இருந்தாருன்னு அவர் காரணத்தை சுட்டி காட்டுறாங்க. ஆனால் அவர் மேல் நடவடிக்கை இல்லை. விசாரணையில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஒரு 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 நல்லாட்சி தரணும்னு தலைவர் முடிவெடுத்துட்டார். அந்த திசை நோக்கி நகருகிறார். எல்லா இடங்களிலும் தாவேக்காவுக்கு ஒரு மரியாதை வந்திருக்கிறது. மாற்றுக் கட்சியிலேருந்தெல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. வரவுள்ள ஒரே கட்சி தமிழ்நாட்டில் தாவேக்கா. அதான் கூட இன்னைக்கு கூட அதிமுக, அமமுக, பாஜக இந்த மாதிரி ஏராளமான கட்சியிலேருந்து நிறைய பேர் விண்ணப்பித்து 11 மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்னா காலைல 9 மணிக்கே காத்துட்ருக்காங்க அப்படிலாம் செய்தி வருது. எப்படி, என்ன அப்படி ஒரு ஈர்ப்பு உங்கள் மேலே? இல்லை, இன்னும் ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு தமிழ்நாட்டில் தாவேக்கா தான். ஒரு மாதத்துலேயே தெரிஞ்சு போச்சு. ஒரு குறை இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தாவேக்கா ஸ்ரீவைகுண்டம் குறை இருக்கும். அது கடவுளே வந்து ஆட்சி செஞ்சாலும் இல்லை, மேன் இஸ் ஆஃப்டர் எ ட்ரையல் கிரீச்சர். நெல்லுக்கு உமி இருக்கும், நிலவுக்கு களங்கம் இருக்கும். அதனால் குறை இருக்கலாம். ஆனால் குறையை தாண்டி குணம் மேலோங்கி நிற்கிறது. ஒரு தலைவர், அதுவும் ஒரு ஒரு 50 வயதான தலைவர் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து, இளந்தலைவர், ஆமாம், ஆட்சிக்கு வந்தது மட்டும் இல்லை, ஒரு பெரிய சக்தி வெல்ல முடியாத பகை என்று கருதப்பட்டவர்களை வீழ்த்தி இன்றைக்கி பல பேருக்கு கணக்கே முடிச்சிட்டார். இந்த மற்றும் பலரில் வர்றார் எடப்பாடி. அது மாற்று கருத்தே கிடையாது. அதாவது இந்த எனக்கும் டெல்லிக்கும் தான் போட்டினார் அண்ணன் ஸ்டாலின். இப்படியே காலந்தெல்லாம்னு பார்த்தாரு. அவங்கள முடித்தது நாங்கள் தான். போஜராஜனை தவிர எல்லா கஜராஜனும் கதையை முடித்தோம். அதனால் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்குது. இந்த இது இருக்கத்தான் செய்யும். அந்த ஆத்திரம் தான் இன்றைக்கி அண்ணன் டிஆர் பாலு அவருடைய அனுபவத்துக்கு இப்படி பேசக்கூடாது. அவர் மட்டும் இல்லையே, எல்லாருமே. அதாவது டிஆர் பாலு சொல்கிறாரு, மாவட்டத்தில் இருந்து கொடுவாளை கொண்டு வந்து 4 பேரை போட்டுடலாமே அப்படின்னு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். எம்ஜிஆரை குறை சொல்கிறோம். எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை தவிர என்ன தந்தாருன்னு கேட்கலாம். 13 ஆண்டு காலம் நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்கிறார். எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை தவிர வேறு ஒன்றும் கொண்டு வரலையா? அவருக்கு தெரியலை அவருக்கு. தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை பெரியார் கொண்டு வந்த தமிழ் எழுத்து சீர்திருத்த முரசொலியை அங்கீகரிக்கலை, எம்ஜிஆர் அங்கீகரித்தார். மாவட்ட தலைநகரங்கள் தோறும் பெரியார் ஸ்தூபி எம்ஜிஆர் நிறுவனார், திமுக நிறுவலை. தமிழுக்கென்று ஒரு தனி பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் கண்டார், திமுக செய்யலை. ஒரு குடிசையில் ஒரு ஒற்றை விளக்கு கட்டடம் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழைகளுக்கு எம்ஜிஆர் வழங்கினார், திமுக செய்யலை. தாமு அன்பரசனுக்கு தெரியல, ரொம்ப தாண்டி குதிக்கிறார் தாமு அன்பரசன். உங்கள் தலைவர் கூட சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஒரு அந்த வார்த்தையை நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஒரு அநாகரிகமான ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு அவங்களுக்கு கூட நம்ம கவனிக்காமல் விட்டோமே அப்படிங்கிறார். யார? உங்களுடைய தலைவரை, தாவேக்கா தலைவரை, தாமு அன்பரசனா? ஆமாம். அதனால் அவங்க ஒரு இன்னும் சொல்லப்போனால் சரிவின் விரிவில் இருக்காங்க. மீண்டு வர முடியுங்கிற நம்பிக்கையை தொலைச்சிட்டாங்க. திமுகவை கட்டமைப்பதற்கு இன்னைக்கு இருக்கிற திமுகவால் முடியாது. அதனால் திமுகவுக்கு ஒரு தலைவர் தேவைப்படுகிறார். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆனால் துணை முதலமைச்சராகவும் இப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் செய்த சாதனைகளை நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுகிறீங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அவர்கள் செய்த சாதனையை நீங்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இவங்களால தான் வந்ததுங்கிற துணியில் பேசியிருக்கார். நான் பார்த்தேன். காமராஜர் ஆட்சியை பற்றி தெரியுமா உதயநிதிக்கு? 6000 பள்ளிகளை திறந்தவர். தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அணைக்கட்டுகளை அவர் தான் கட்டினார். டெல்லியில் இருக்கிற நேருவினுடைய அமைச்சரவையில் இருந்து நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனை கொண்டு வந்தவர் காமராஜர். இங்கே இருக்கிற திருச்சியில் இருக்கிற பெல் கொண்டு வந்தவர் காமராஜர். PHEL. ஆமாம், பெல் கொண்டு வந்தது காமராஜர். இந்த ஸ்டேட்டை வடிவமைத்ததும் கட்டமைத்ததும் கர்ம வீரர் காமராஜர். நீங்கள் ஆவடியில் இருக்கக்கூடிய ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி அது கொண்டு வந்தது காமராஜர். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், அதான் அது சொன்னேன் நான் உங்கள்கிட்ட. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து வளர்ந்த தமிழகம் என்கிற நிலைமைக்கு காமராஜர் ஆட்சி காலத்திலே வந்துடுச்சு. அதன் தொடர்ச்சியாக 67 அண்ணா வருகிற பொழுது தாய் தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று பேர் வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தியாகி சங்கர்லிங்கனார்,
சாகும் வரைக்கு உண்ணாவிரதம் இருந்து உயிர் தருந்தார். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் அண்ணா. கலப்பு மனம் செய்து கொண்ட சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு சட்ட அங்கீகாரத்தை அண்ணா தந்தார். அதற்கு பிறகு கலைஞருடைய ஆட்சி தொடர்கிறது. அதற்கு பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் வருகிறார். அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மா வர்றாங்க. இப்படி இந்த வளர்ச்சி தொடர்காதியாகி கொண்டிருக்கிறது என்பது தமிழ்நாட்டினுடைய இயல்பு. நீங்கள் இதை போய் ஒரிசாவில் பார்க்க முடியாது, இதை போய் பீகாரில் பார்க்க முடியாது. இது ஒன்றும் ஸ்டாலின் பிடுங்கினது இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் பிடுங்கினது. இது உதயநிதிக்கு தெரியலை. இவங்களுக்கு சாதனை சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டுறது வேலை ஒன்று எங்கள் தலைவர் பார்க்க மாட்டார். என்னை கேட்டால் நீ 4 நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாதவன் உங்கள் அப்பன். 5வது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு தான் போனார். எங்கள் தலைவர் முதல் நிதி ஆயோக் கூட்டத்திலே பேசினார். பேசுனதில் ஹைலைட் என்ன தெரியுமா? திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்கணும்னு பேசினார். நீ பேசியிருக்கிறியா? நீ ஐயன் வள்ளுவன்னு கதை விடுறியே. திருக்குறளை தேசிய இலக்கியமான நிதி ஆயோக் கூட்டத்தில் எங்கள் தலைவர் பேசுகிறார். அது மட்டும் இல்லை, நீ சொல்றதே நீட்டு, நீ போட்ட நாடகம் நாங்கள் போடலை. நீங்கள் தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பில் பெறுகிற மதிப்பெண்ணை வைத்து மருத்துவ கல்வி மாணவர்களை தேர்ந்தெடுங்கள், தமிழ்நாட்டுக்கு நீட்டு தேவையில்லைன்னு பேசினார். நீ பேசினியா? நீ 4 நிதி ஆயோக் கூட்டத்துக்கே போகாதவன். உனக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆபத்து வருகிறது. ஆகாஷ்னு ஒரு பையன் படம் தயாரிக்கிறான், பிருத்திவின்னு ஒருத்தன் படம் தயாரிக்கிறான். 10,000 கோடி பணம் அந்த கொள்ளை கும்பல்கிட்ட இருக்கு. அடுத்த அடி உதயநிதிக்கு மேல விழுன்னு தெரிஞ்ச உடனே சமரசம் பேசுறதுக்கு நீ 5வது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போன. இதுதான் உண்மை. நாங்க ஏன் ஸ்டிக்கர் ஓட்டுறோம்? எங்க தலைவர் இவ்வளவு அலுவலுக்கு மத்தியில குறுவை சாகுபடிக்கு நேற்றுக்கு நிதி ஒதுக்கிட்டாரு. இந்திய கம்யூனிஸ்ட் பாராட்டுகிறது, மார்க்சிய கம்யூனிஸ்ட் பாராட்டுகிறது, இன்னும் சொல்லப்போனால் விவசாய சங்கங்கள் பாராட்டுகின்றன. காவிரி தண்ணீர்ல தண்ணீர் வரலன்னா நாங்க குற்றவாளியா? நாங்களாங்க குற்றவாளி. காவிரி தண்ணீர் பிரச்சனை 1924 இருந்து 1950 ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறது யார்? கருணாநிதி இல்லையா? நீ தான் இதுக்கெல்லாம் காரணம். மாநில உரிமைகளை நீங்க அடகு வச்சீங்க, கச்சத்தீவை விட்டு கொடுத்தீங்க. காவிரி பிரச்சனை உறுதியான முடிவெடுத்தவர் ஜெயலலிதா, நீ எடுக்கல. இன்னைக்கு காவிரி ஆணையம் அமைச்சாச்சு, ஒழுங்காற்றுக்குள்ள அமைச்சாச்சு. அவங்க தான் தண்ணி திறந்து விட பற்றி உத்தரவு போடணும். தண்ணி இல்லை. இது கம்பராமாயணத்துல வரும். ராமனை காட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. கைகை வாங்கி வருத்தால் கூனி செய்த சதியால் ராமன் காட்டுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு வருகிற பொழுது, ஏன் எங்க அண்ணன் காட்டுக்கு போகணும், காட்டுக்கெல்லாம் அவரை அனுப்ப முடியாதுன்னு கத்துறான். லெக்குவன் சீறுகிறான். இதை விடமாட்டேன், நான் சும்மா விட மாட்டேன், இதுக்கு காரணமாக யாரையும் விடமாட்டேன்னு லெக்குவன் சீறுகிறான். அப்ப ராமன் அவனுக்கு சமாதானப்படுத்துகிறான். டே, நான் காட்டுக்கு போறேங்கிறது எனக்கு விதிக்கப்பட்ட கடமை, அப்பாவினுடைய ஆணை. அப்பாவினுடைய ஆணை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றிய வேண்டிய கடமை மகனுக்கு இருக்கிறது. அதனால நான் காட்டுக்கு போறேன், நீ அப்பா எல்லாம் பார்த்துட்டு இங்கே இரு, நான் 14 வருஷத்துல வந்துடுவேன், இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதெல்லாம் முடியாது, இது விதின்னு சொன்னான் ராமன். இது விதிடா, கோவிச்சுக்கடாதுன்னு ராமனை சமாதானப்படுத்துகிறான். ராமன் லக்ஷ்மணனை சமாதானப்படுத்த நதியின் பிழை என்று நரம்புனல் இன்மை, இது விதியின் பிழைன்னு சொல்றான் ராமன். ஆத்துல தண்ணி வரலன்னா ஆறா குற்றவாளி? தாவேக்கா தான் குற்றவாளியான்னு கேட்குறீங்க? ஆமா, எங்களுக்கு தண்ணி இல்லை. ஜூன் 12 தண்ணி திறக்க முடியல. இதுக்கு முன்ன 61 தடவை தண்ணி திறக்கல. ஜூன் 12 எத்தனை தடவை? 61 தடவை திறக்கலைங்க. ஏதோ இப்பதான் திறக்காதது மாதிரி பேசிட்டு இருக்கான் உதயநிதி. முதல்ல படி தம்பி. நீங்க இப்பெல்லாம் சொல்றீங்க, அந்த மாதிரி அதை பேசினாரு இதை பேசினாரு எல்லாம் பேசினாருன்னு சொல்றீங்க. அவரு மேகதாது பத்தி ஏதாவது பேசினாரா? ஏன் பேசணும்? சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்குங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கிறத எங்க தலைவர் எப்படி பேச முடியும்? அதனால பேசல. நாங்க எங்க தலைவருடைய பயணம் முடிந்தவர் வந்ததற்கு பிறகுதான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு நாங்க போட்ட மேல்முறையீட இன்னைக்கு ரத்து செய்திருக்கு. அதுக்கு பிறகுதான் DK சிவகுமார் மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரை சந்திச்சு உடனே உத்தரவு போடுங்கன்னு சொல்றாரு. அதற்கு மேல் நடவடிக்கை நாங்க எடுப்போம். DK சிவகுமார் அப்படித்தான் செய்யணும். எங்கள் தோழமை கட்சி தான், அண்டை மாநிலம்தான். அந்த மாநிலத்தில் பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவருக்கு நாற்காலியை தக்க வைக்க அவர் இதைத்தான் செய்யணும். நீங்க என்ன செய்யணும் அப்போ? யாரு? நீங்க
அவர் கர்நாடக நலத்தை பாக்குறாரு. நாங்க எங்க இந்த தமிழ்நாட்டு தளத்தை பார்ப்போம், அனுமதிக்கவே மாட்டோம். அதான் கேட்கிறாரு. நீங்க மேகதாது விஷயத்துல நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துல உங்களுடைய கருத்து சொல்லவே இல்லை. அன்னைக்கு அது தேவையில்லை. இல்ல, அதுக்கு முந்தின நாளே தீர்ப்பு வந்து விட்டது. இல்ல, நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முன்பே தீர்ப்பு வந்து விட்டது. அதாவது சுப்ரீம் கோர்ட் அந்த தமிழ்நாடுடைய வழக்கை தள்ளுபடி செய்து விட்டது. மேகதாது பிரச்சனையில 2 மாநிலங்களுக்குள்ள பிரச்சனை. சர்க்காரியா என்று சொல்லக்கூடிய ஜட்ஜிக தலைமையில மாநிலங்களுக்குள்ள இருக்கிற நல்லிணக்கத்தை பற்றி பேசியிருக்காங்க. இது எங்களுக்கு வேண்டிய கட்சி ஆயிடுச்சு காங்கிரஸ். நாங்க காங்கிரஸ் விட்டு கொடுத்துருவீங்களா? காங்கிரஸ் தலைமையை அணுகுவோம். இப்படி ஒரு அழுத்தம் தரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு. புகுந்த வீட்டுக்கு தான் காவிரி சொந்தம், பிறந்த வீடு கர்நாடகாவும் கிடையாது. ஸ்டாலின் ஓய்வு எடுக்க போனானே குறுக்கு குடகுமலை, அதுதான் பிறந்த இடம். அது கர்நாடகா தானே? இல்ல, உங்களுக்கு இன்னைக்கு அது கர்நாடகா. அன்னைக்கு துளு என்று சொல்லக்கூடிய திராவிட மொழிகள்ல ஒரு மொழி பேசிய பகுதி அது. அதனால இந்த பிரச்சனை ஈஸியா எங்க தலைவர் ஹேண்டில் பண்ணிடுவார். ஓகே, நீங்க அதில் வெற்றி பெறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா தமிழ்நாடுடைய நலனும் தமிழர்களுடைய நலனும் முக்கியம் அல்லவா? கர்நாடகா அவங்களுடைய நலனை பாதுகாக்க பேசுவாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாடும் தமிழக முதல்வர் தமிழ்நாட்டு நலனும் பாதுகாக்க வேண்டும் என்பதான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்கு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் சொல்றாரு, இது மக்களை ஏமாற்றி பெறப்பட்ட வெற்றி, இந்த வெற்றி நிலைக்காது அப்படிங்கிறாரு. நீங்க வெற்றி பெறுவீங்களா? அடுத்தப்போ நான் உதயநிதிக்கு ஒரு சவால் விடுறேன். திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யுங்க. தேர்தல் வரட்டும். நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் பேசுகிறதே நிறுத்திடணும். செய்வாரான்னு கேளுங்க. நேரடி சவால். ஆமாம், கேளுங்க. சம்பத்தை பண்ணிப்பாரா? அதில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி அது யாரோ நிற்பாரா? தொகுதியை ராஜினாமா செய்வாரா? இப்போமே 17,000 ஓட்டில் தாம் தீம் ததிக்கிடும் தும்புடு தான் வந்திருக்காரு. அதுவும் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த ஒரு ஆளை அவசரமாக நிப்பாட்டணும். அந்த தொகுதியில் இந்த ஒருத்தர் நிப்பாட்டி இருந்தால் இப்போமே தோற்றுருப்பார். குளத்தூர் கதி தான் சேப்பாக்கத்துக்கும் வந்திருக்கும். அதனால தம்பி கொஞ்சம் ஆரவாரம் செய்யாத. ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவர். இதெல்லாம் நீங்கள் 34.92% ஓட்டு எம்ஜிஆர் வாங்காத ஓட்டை நாங்கள் வாங்கியிருக்கோம். நீங்கள் 24க்கு இறங்கியிருக்கீங்க. இந்த 24 25 ஆக்கவே உங்களால் முடியாது. அடுத்து நீங்கள் தான் ஜெயிப்பீங்க எல்லா தேர்தலையும். ஆமாம் ஆமாம் ஆமாம். எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்க? மக்கள் அப்படி இருக்காங்க. மக்கள் அப்படி தான் இருக்காங்க. அதான் அடுத்த தேர்தல் நடந்தால் தாவேக்கா தான் எல்லா இடத்துலையும் வெற்றி பெறும். உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். ஆனால் உங்களுக்கு போட்டியாக திரு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டாரே. அவர் எங்களுக்கு சவாலாக தான் இருப்பார். சவாலை சந்திப்போம். சவாலே சமாளி தான். ஆமாம், அதுக்கும் ஒரு ஆள் வேணும்ல, சுவாரஸ்யமாக இருக்கணும்ல அரசியல். அப்போ திராவிட கழகங்கள்லாம் அறிக்கை விட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். உங்களுக்கு போட்டியே கிடையாதுங்கிறீங்க? ஐயா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அதெல்லாம் அறிக்கை. அதிமுக 31 ஆண்டுகள் ஆண்ட கட்சி, திமுக கிட்டத்தட்ட 5-6 முறை ஆண்ட கட்சி. அவங்கள போய் எடப்பாடியெல்லாம் ஒன்றும் பண்ணுவான். பாட்டில் வாங்கி வச்சுட்டு இருக்கான், எப்போ முடிக்கிறான்னு தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஆணவத்தில் பேசுகிறாரா? எனக்கும் ஆணவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் ஆட்டோவில் வந்தேங்க. பிச்சைக்காரன் கூட யூபரில் போகிறான், நான் ஆட்டோவில் வந்து இறங்குறேன். இதுதான் என் நிலைமை. இல்லை, தாவேக்கா என்ற பரப்புரை செயலாளர் என்ற ஆணவத்தில்னு கேட்க. இல்லை, ஆணவமே எனக்கு வராது. நான் எப்பொழுதும் என்னை முன்னிறுத்துறது இல்லை. நான் எப்பொழுதும் கடைசி பெஞ்சில் தான். இல்லை, நான் கேட்குறது இது திரு நாஞ்சில் சம்பத் என்ற தனிப்பட்ட நபரை அல்ல, தாவேக்காவின் பரப்புரை செயலாளர். மக்களுக்கு மனநிலை அப்படி இருக்கு. ஒரு ஊழலற்ற நிர்வாகத்திற்கு உத்தரவாதம் தருகிற தலைவராக நாட்டு மக்கள் மத்தியில் அவர் இன்னைக்கு சுடர் விடுகிறார். அவர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசின பேச்சு என்ன கேட்டால் பிரம்மாதமான பேச்சு. அதோட நிதி ஆயோக் துணைத் தலைவர் கூட ரொம்ப பிரமிப்பாக பேசினார். நான் அவரை டிவிலையும் சினிமாவில் தான் பார்த்து. இல்லை, டெல்லியில் அவர் தான் பேசு பொருளானார். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் மாலைகள் உனக்கே விழ வேண்டும், மாற்று குறையாத மன்னவன் என்று பேர் வாங்கணும்னு எம்ஜிஆருக்கு சொல்லுவாங்கல்ல, புகழ வேண்டும். ஆமாம், போட்டு. அது இன்னைக்கு விஜய்க்கு தான் பொருத்தம். நீங்கள் எல்லாம் டெல்லியில் போன ஒரு அதிர்வு கூட கிடையாது. நன்றி, வணக்கம்.